கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை பொழுதிலும் நற்செய்தி ஜெப ஊழியங்கள் வாயிலாக கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது ஏசாயா 66:13 வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலும் தேற்றப்படுவீர்கள். ஆம், ஒருவனுக்கு ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறவரா இருக்கிறாரு. பெற்ற தாய் கூட பிள்ளைய மறந்து போகலாம். இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, எத்தனையோ பெற்ற தாய்கள் குழந்தைங்கள சாக்கடையில போட்டுட்டு, குப்பைக்குழியில போட்டுட்டு ஓடுறாங்க. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்படி ஒரு தாய்க இருப்பாங்க உலகத்துல. ஆனா நான் உங்கள பெற்ற தாய் உங்களை மறந்தாலும், நான் உங்களை மறக்க மாட்டேன். உங்கள உள்ளங்கைகள்ல நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். உங்கள எப்பொழுது நான் மறப்பதில்லை என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படியாய் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றி, ஆற்றி, வழிநடத்தி, நம்ம தேவைகளை சந்தித்து நம்மளை ஆசீர்வதித்து வருவதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த நாளில் கூட ராஜா, ஒருவன் அவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தையானது தகப்பனே எல்லாருக்கும் கூட ஆறுதல் கொடுக்கிறதா இருக்கட்டும் அப்பா. என் தேவன், இந்த வார்த்தை நிமித்தம் அநேகர் மண்டையில மனம் திரும்பணும் ராஜா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.